நாங்க யாரு கூட கூட்டணி எப்ப சொல்வோம் எப்படி சொல்வோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி நாங்க கூட்டணி அறிவிச்சிருவோம். நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓட்டுங்க டாயின் 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 சார் இன்னும் ஒரே ஒரு தடவை. டாயின் 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 சார் இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். டாயின் 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 கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சினா, ரவுடி மாமல் கேட்டனா, இல்ல அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணனா சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன செஞ்சேன், என்ன ஏன் போன எலெக்ஷன்ல தோக்கடிச்சீங்க, சொல்லுங்க 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 அப்படின்னு பல வருஷமா என்ன ஜெயிக்க வச்ச நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு, இந்த தப்பெல்லாம் நான் பண்ணேனா அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த அரசியலை விட்டே நான் போறேன், வாக்காள பெருமக்களே அப்படின்னு வாக்காள பெருமக்கள் கிட்ட கேட்டிருக்காரு. 93 நீங்க ஜெயிக்க வச்சீங்க, 94 தோத்த, மறுபடியும் 2001 என்ன பண்ணீங்க, ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2006 என்ன பண்ணீங்க, ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2011 என்ன பண்ணீங்க, ஜெயிக்க வச்சீங்க. ஆனா 2021 கை விட்டுட்டீங்களே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை ஊரட்சி ஒலையில போட்டேனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சினா, ரவுடி மாமல் கேட்டனா, இல்லை அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணனா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுவேன். நான் நினைச்சா வேற தொகுதியில வேணாலும் பொதுச் செயலாளர்கிட்ட பேசி வாங்கலாம், ஆனா இந்த ராயபுரம் மாதிரி வருமா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. உங்களை சுற்றி 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 தான் நான் இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன். நான் பொதுச் செயலத்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்மிடிப்பள்ளி போய் நிற்கலாம், இல்லைன்னா சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி நிற்கலாம். இந்த மயிலாப்பூரோட சொன்னாங்க. அடப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் தான் ராயபுரம் தான். தாவேக தலைவர் விஜய் வாங்கினது கருப்பு பணம் தான், இதை வச்சுட்டு நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு தாவேக செங்கோட்டையன் அவர்களுக்கு பதிலடி, அடுக்கடுக்கான எதிர்கேள்விகளையும் கேட்டிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தாவேக தலைவர் விஜயை பார்த்து அதிமுக பயப்படுதுன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் இருக்காருங்களே, அவர் ஏற்கனவே நான் பல கேள்விக்கு போட்டதுக்கு ஒன்று கூட இன்னும் பதில் சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறோம், அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், மறுபடியும் ஆட்சியிலேருந்து வந்திருக்கிறார் சொன்னோம். அவர் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் விஜய்ன்னு சொன்னோம். விஜயும் பதில் சொல்லலை, இவரும் பதில் சொல்லலை. வாய் இருக்குன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாருன்னு, வாய் இருக்குன்னு அவர் என்ன செய்கிறார் அதான் நானும் செய்கிறேன். அதில் பதில் கரெக்டாக சொல்லணும். வாய் இருக்குன்னு ஏதாவது பேசுகிறா. இது வரைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆமாம் என்பது வழக்கு போட்டாங்க, நான் ஊழல்வாதி, நான் சிறைக்கு போனேன் போனேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்களை இதை சொன்ன நான் சொன்னது உண்மை. கருப்பு பணம் வாங்குறது விஜய் வாங்குறது உண்மை. எத்தனை தடவை சொல்கிறது, நம்ம பொதுமக்கள் எல்லா அமைச்சர்களும் மற்ற திமுக காரங்கெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பதில் சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்லை நான் நேர்மையானவர், ஊழல் வழி இல்லை, எல்லாமே வெள்ளை பணத்தில் தான் வாங்குவேன், என் சம்பளம் எவ்வளோதான் அப்படின்னா எங்கெங்கே இப்போ ரைட்டு நடந்திருக்காங்க எல்லாமே அதுக்குள்ள ஆதாரங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள் மத்திய அரசாங்கம் பார்த்துக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்த அதே இஷ்யூ இப்ப விஜய்க்கு வந்திருக்கு. அதாவது நீங்க அரசியல் பண்ணுங்க, ஃபேன்ஸை மீட் பண்ணுங்க, எந்த நிகழ்ச்சி வேணாலும் நடத்துங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதுதான் அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை. இப்ப என்னன்னா, சென்னை பனையூர்ல இருக்க தாவேக கட்சி ஆபீஸ் இருக்குல்லவா, அது ஒரு ரெசிடென்சியல் ஏரியால இருக்கு. இங்க விஜய் வரும்போதும் போகும்போதும் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும் போதும் தொண்டர்கள் அதிகமா கூடுறது வழக்கம். அப்பெல்லாம் சின்ன சின்ன சிரமங்களை அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை போட்டியிட விருப்ப மனுக்கள் வாங்க ஏராளமான நிர்வாகிகள் வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்களுடைய வாகனங்களை கிடைச்ச இடங்கள் எல்லாம் கேட் முன்னாடி நிறுத்தி இருக்கிறதாகவும், பேரிகார்டு போட்டு அவங்களை எங்கேயுமே போக விடாம தடுக்கிறதாகவும், பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காங்க அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள். காரை பார்க் பண்றாங்க, சாப்பிட்டுட்டு குப்பை ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. எங்களை இப்படி போகாதீங்க அப்படி போகாதுன்றீங்க, கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல அது இல்லாம சண்டை போடுறாங்க, எதனா சொன்னா நகர மாட்டேன்றாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய இது மாதிரி, நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இத பத்தி நியாயம் கேட்டு செய்தியாளர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காரு ஒரு தாவேக தொண்டர். Every time they come and block all the roads, they block all the passage. We coming and going. I have to go to the court. I'm a student. I'm going to the court. I cannot go. இங்க பக்கம் போக அந்த பக்கம் போட்டு
They cannot do like this. நீங்க சொல்லாதுப்பா. உங்ககிட்ட பேசுறப்ப நீ பேசு ப்ளீஸ். இல்ல இல்ல நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க? உங்ககிட்ட பேசப்பா. உங்ககிட்ட பேசக்கூடாது. உங்ககிட்ட நான் பேசக்கூடாது. Not able to come out of the house, not able to go anywhere. People are chasing us. இங்க போ அங்க போ சுத்திட்டு சார் இவர் ஏன் பேசணும்? இல்ல இவர் ஏன் பேசணும்? இவர் ஏன் பேசுறாரு? நீ ஒரு ஸ்பாட்ல தான் இருப்பா. உங்ககிட்ட நான் பேச விரும்பல. நீங்க மாத்தி சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட பேச விரும்பல. அலோவ் பண்றதுக்கு நீங்க யாருங்க? இது நாங்க எடுக்கிற இடம், டாக்ஸ் நாங்க கட்டுறோம். நீங்க என்ன சொல்றது எங்களை அலோவ் பண்றது? 5 வருஷமா ஆட்சியில் இருந்த திமுக ஒரு சில மக்களோட நாக்குல மட்டும் தேன் தடவர வேலையை பார்த்திருக்கு. ஸ்டாலினுக்கு கிடைக்க போறது 2.0 இல்ல வெறும் 0 தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா அறிக்கை விமர்சனம் பண்ணியிருக்காரு. வரப்போற சட்டமன்ற தேர்தல விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போறார் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு தாவேகா செங்கோட்டையன். அனைத்து தொகுதிக்கும் அவருக்கு தான் சொந்தம். எந்த தொழில் வேண்டுமானா அவர் போட்டியிடலாம். அனைத்து தொகுதிக்கும் அவருக்கு தான் சொந்தம். எந்த தொழில் வேண்டுமானா அவர் போட்டியிடலாம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால காத்திருப்போம். டாயிங் டாயிங் நீங்க தானே போட்டீங்க அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்டிருக்காரு பாஜக KP ராமலிங்கம். அதாவது தாவேகா செங்கோட்டையன் அவர்களை காட்டாம விமர்சிச்சிருக்காரு. பட் அந்த டாயிங் டாயிங் நல்லா இருக்கு. செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தாரு. எங்கேயா வந்தாரு? நீங்களே சொன்னீங்க. தினகரன் பார்த்தாரு. நீங்களே தான் சொன்னீங்க செங்கோட்டையன் போய் பார்த்துட்டாரு. பார்க்க போறாரு. வர்றாரு. என்ன வெளியே வர்றாரு. கார் கிட்ட போறாரு. இங்க வந்தாரு அங்க பேசினாரு இங்க பேசினாரு. போட்டீங்க டாயின். பட் அந்த டாயின் டாயின் நல்லா இருக்கு சார். இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணுங்க. டாயின் என்ன டாயின் ஆச்சு சார்? இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். டாயின் இப்ப பேசுங்க சார். கடைசியா போய் டொக்கு விழுந்திருக்காரு. என்ன நான் தான் சொன்னேன். என்ன இதே தான் சொன்னேன். டொக்கு கட்சிக்கு போயிருக்காரு. அதான் முதல்ல ஆரம்ப சொன்னேன். என்ன ஒருங்கிணைப்பு? நீ யார் ஒருங்கிணைக்கிறதுக்கு? ஒருங்கிணைக்கு தான் சேகர் பாபா கூப்பிடு, ஜெகத்ரட்சனை கூப்பிடுன்னு. என்ன கண்ணப்பனை கூப்பிடு. என்ன திமுக ஆட்சி நடத்துற அதிமுக தான். நாங்க யாரு கூட கூட்டணி, எப்ப சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன் எங்களுக்கே தெரியாது. பட் சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு இருக்கிறது ஒன்னு NDA கூட்டணி, இன்னொன்னு திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்னு தாவேகா விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், எல்லாரும் தான் இருக்காங்க. அதான் சொன்னல, இன்னைக்கு எல்லாருமே கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருமே நட்புறவோட அந்த எங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எதிர்காலத்திற்கும் எங்க கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதோ, எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை உறுதியாக அமைப்போம். அதற்கான உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அந்த கூட்டணியை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தேர்தலுக்கான கால அவகாசம் கம்மியா இருக்குது. இப்ப தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் மாசம் தேர்தல் தேதி எப்ப அறிவிக்கிறாங்க? இல்லைங்க, தேர்தல் இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுக்கு முன்னாடி நாங்க கூட்டணி அறிவிச்சிருவோம். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.